ஆசீர்வாத அடைக்கல திருச்சபை வல்லம் விசுவாச குடும்பத்தார் யாவரையும் மற்றும் செய்யாறு தலைமை திருச்சபையில் வந்திருக்கிறவங்க யாவரையும் விசேஷமாய் ஊழியக்காரர்கள் யாவரையும் சகோதரி நதியா அவர்களின் மகள் கவிமணி அவருடைய இந்த ஃபங்க்ஷனை நாம் ஜெபித்து ஆரம்பிக்க போகிறோம். யாவரும் இருக்கும் இடங்களில் எழுப்பி நின்று கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. ஸ்தோத்திரம். சங்கமே இறங்கியே வந்திடுவே சங்கமே இறங்கியே வந்திடுவே தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. பிரசன்னமே நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. பிரசன்னமே இறங்கியே வந்திடுவே. பிரசன்னமே இறங்கியே வந்திடுவே. ஆவியானவரே, உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், வரவேற்கிறோம். மாலை வேலையில தகப்பனை இதோ நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். கூடி வந்த வேலையிலெல்லாம் எங்கள் மகிமையின் தேவன் எங்கள் மத்தியிலே இறங்கி கர்த்தரின் நீர் எங்களை அதிசயமாய் அற்புதமாய் நடத்துவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட கர்த்தாவே இந்த கூட்டத்தை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்து வழி நடத்துவீராக. கர்த்தரும் ரட்சகருமாகிய எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. யாவரும் இருக்கும் இடங்களில் உட்காருவோம். நாம் ஒரு பாடலை பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்மத்தில் இருக்கிற பாஸ்டர் ஜேக்கப் அவர்கள் ஒரு பாடலை பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவார். கர்த்தர் நல்லவர். எல்லாம் ஒன்று சேர் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரும். மாணவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது
வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரோ பட்டயத்தை ஆவி எடுத்து போராடி வெற்றி பெறேன், எடுத்து போராடி வெற்றி பெறேன். பெரிய மனவளே உன் ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. மேடு உண்டு பள்ளங்களும் உண்டு, பிரயாணத்து மேடு உண்டு பள்ளங்களும் உண்டு. விதித்திடுவாய் தாண்டிடுவாய், விதித்திடுவாய் தாண்டிடுவாய். மாட்டார்கள் உனக்குண்டு மறவாதே, மாட்டார்கள் உனக்குண்டு மறவாதே. பெரிய மனவளே உன் ஆத்துமா வாழ்வது போ வாழ்ந்து சுகமாயிரு மகளே. பெரிய மனவளே உன் ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. ஓடு மகளே, ஓட்டப்பந்தயம் நீ ஓடுகிறா, ஒழுங்குபடி ஓடு மகளே. நெருங்கி வரும் பாவங்களை, நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே, உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே. பெரிய மனவளே உன் ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. பெரிய மனவளே உன் ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. ஆமென், ஆமென், ஆமென். இதைத் தொடர்ந்து சகோதரி சிலம்பரசி ஒரு பாடல்களை பாடுவார்கள். ஹல்லேலூயா. புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம்.
கொடுக்கும் கரங்களெல்லாம் நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம் புது வாழ்வு தந்தவனே புது துவக்கம் தந்தவனே புது வாழ்வு தந்தவனே புது துவக்கம் தந்தவனே ஹல்லேலூயா ஆசீர்வாத அடிக்கல திருச்சபை வல்லம் திருச்சபை சார்ந்த வாலிப பிள்ளைகள் வந்து ஒரு பாடலை பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். என்னை நீர் அறிந்தவர் என் உள்ளம் புரிந்தவர் என்னை நீர் அறிந்தவர் என் உள்ளம் புரிந்தவர் தாயினும் மேலானவர் என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர் தாயினும் மேலானவர் என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர் என்னை நீர் அறிந்தவர் என் உள்ளம் புரிந்தவர் தாயினும் மேலானவர் என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர் தாயினும் மேலானவர் என்னை
ஹல்லேலூயா. பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். யாவரும் இருக்கும் இடங்களில் எழும்பி நின்று 5 நிமிடம் மாத்திரம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஒரு விசை இந்த நல்ல வேலைக்காய் கர்த்தர் தந்த நாளுக்காய் உங்களை ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்லவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று சொன்னார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று சொன்னார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. சொந்தக்காரவர் என்ற உள்ளத்தில் சொந்தமானார். சொந்தக்காரவர் என்ற உள்ளத்தில் சொந்தமானார். சூழ்நிலை அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். இந்த சூழ்நிலை அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை மகனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பி அவர் அந்த ஒரு மகனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. சொந்தக்காரவர் என்ற உள்ளத்தில் சொந்தமானார். சொந்தக்காரவர் என்ற உள்ளத்தில் சொந்தமானார். திருவை இரக்கங்களாய் மணிமுடி சூட்டுகின்றார். திருவை இரக்கங்களாய் மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் ஆக்குகின்றார். நம்மை வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் ஆக்குகின்றார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுதை போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் சக்தி உற்சவமாய் இந்த மாத வேலையிலே அவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி அப்பா. உங்க நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தர் இந்த நாளை தந்திரு கூடி வர சொன்னீரு ஒரு மகிமையை காண கர்த்தர் ஆண்டவரே நாங்கள் உயர்த்துகிறோம். ஒரு நாமத்தை உயர்த்துகிறோம். நாங்கள் உங்களுக்கு மகிமை வர பண்ணுகிறோம். ஒரு நாளும் மறவாதே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே.
கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாது. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட சொல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட சொல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும். எத்தனை சொல்ல முடியும்? நம் வாழ்வில் அன்பான தேவன் எப்போதும் நம்மோடு வருகிறார். அவர் ஒருவரே நமக்கு நல்லவற்றையும் செம்மையானவர்களாக கருத முடியாதவை வேறு பலங்களை சரிசமமாக்கி நம் வாழ்க்கை முழுவதும் அவர் ஒருவரே போதுமானவராக இருக்கிறார். அவரை உயர்த்தி அது போதும். விசேஷித்தவன் ராஜா தினம் யோசித்தவன். தேவா தினம் விசேஷித்தவன் ராஜா தினம் யோசித்தவன். எதினார் இது எதினார் இதனோடு வருவதினார். எதினார் இது எதினார் இதனோடு வருவதினார். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவில் நீரை தேடாத மாற்றும் எங்கே என்னோடு உலகம் அவரை உயர்த்துவோம். விசேஷித்தவன் ராஜா தினம் யோசித்தவன். தேவா விசேஷித்தவன் ராஜா தினம் யோசித்தவன். எதினார் இது எதினார் இதனோடு வருவதினார். எதினார் இது எதினார் இதனோடு வருவதினார். மலைகளை தாண்டிடுவேன், பள்ளங்களை கடந்திடுவேன். மலைகளை தாண்டிடுவேன், பள்ளங்களை கடந்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை செய்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை செய்திடுவேன். Hallelujah, 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 இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. அபிஷேகம் எனக்குள்ளே, அபிஷேகம் எனக்குள்ளே, நானாய் பாடி மகிழ்ச்சி மக்களுக்குள்ளாக கழிப்பது. அபிஷேகம் எனக்குள்ளே,
பாடி பாடி ஹalleluya 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 நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்கள் நன்றி நன்றி அப்பா. இந்த மாலை வேளையில கர்த்தாவே உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களை வழி நடத்துவதாக எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். யாவரும் இருக்கும் இடங்களை உட்காருவோம். மீண்டும் ஒரு விசை சுப்பிரமணி நதி அவருடைய மகள் கவிமணியுடைய இந்த மஞ்சள் நீராட்டு விழாவிற்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறோம். இந்த நாளில் மக்களுடைய மகளுக்கென்று ஒரு வார்த்தையாகவும் அநேகருக்கென்று ஒரு வார்த்தையாகவும் ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கென்று ஒரு வார்த்தையாக நம்மத்தில் வந்திருக்கிறதான சர்வ வல்லமையுள்ள கிறிஸ்துவ ஊழியங்கள் ஸ்தாபக தலைமை போதகர் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு நல்ல சத்தமாக கரங்களை தட்டி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கொஞ்சம் வேலை பேசுங்க. இயேசுவின் நாமத்தினாலே வல்லம் கிராமத்தில் ஆசீர்வாத அடைக்கல திருச்சபை வல்லம் கிராமம் மற்றும் ஊழியர் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக அருமையான பிள்ளை கவிமணி கரெக்டா எத்தனை படிதா ஓகே அருமையான பிள்ளை பருவ நிலையை எட்டியிருக்கிறாள். கர்த்தருக்கு நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அநேகருக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அமைவதில்லை. ஆனால் ஏற்ற வேளையில கனி கொடுக்கும்படிக்கு, அதாவது மரம் விதை விதைத்து அது சரியான பருவநிலையை அடைந்து பூ பூத்து காய் காய்த்து கனி கொடுப்பதுதான் மரத்திற்கு சரியான ஒரு பெயர். அதே போல அதினதின் காலத்துல மனிதர்களுக்கு ஆண்டவர் நேர்த்தியாய் செய்கிறார். ஹல்லேலூயா. சோத்ரம். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் யாராவது ஒருத்தர் வாசிங்க. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11வது வசனம் யாராவது ஒருத்தர் வாசிங்க. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11வது வசனம். நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையை போல பேசினேன், குழந்தை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன், குழந்தை போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வயதுக்கு வருகிற இந்த பருவநிலை கடவுள் ஏன் நமக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால் அது ஒரு சைன், ஒரு அடையாளம். என்னன்னா இனிமேல் நீ குழந்தை இல்ல கவிமணி, இதுக்கப்புறம் என்னது குழந்தை இல்ல. எங்க வீட்டு எதிர்க்க 2 பிள்ளைங்க வயசுக்கு வந்தாங்க. ஒரு கடந்த வருஷத்துல 1 வருஷமா இன்னும் அந்த பிள்ளைங்க வந்து பாத்தீங்கன்னா வெளியே போயிட்டு விளையாடிக்கினேன், கோலி விளையாடிக்கினேன், பொம்பளை பசங்க வந்து விளையாடிக்கினேன், நொண்டி விளையாடிக்கினேன், நாடு பிடிக்கிற விளையாட்டு விளையாடிக்கிறாங்க. அந்த பிள்ளைங்க வயசுக்கு வந்துடுச்சு, இன்னும் குழந்தைய போல இருக்குது. வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? நான் குழந்தையா இருந்த போது குழந்தைய போல பேசினேன், குழந்தைய போல சிந்தித்தேன், குழந்தைய போல யோசித்தேன். கடவுள் எல்லாவற்றுக்கும் ஒரு நேர்த்தியான வயசை கொடுக்கிறாரு. கொஞ்சம் இந்த ஏஜ் அட்டன் பண்றது, இந்த பருவநிலை அடையுது என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா,
மியூசிக்ல வேணாப்பா விட்டுருப்பா தம்பி, அதெல்லாம் வேணா விட்டுரு. பிசிக்கல் அண்ட் எமோஷனல், சரீர ரீதியாக மன ரீதியாக சில மாற்றங்கள் வரும். பிள்ளைங்க வயசுக்கு வரும்போது சரீர ரீதியா உடம்பு ரீதியா சில மாற்றங்களும் மன ரீதியாக சில மாற்றங்களும் வரும். இந்த டைம்ல பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் யாருமா அப்பா அம்மா எங்க இருக்கிறீங்க? சோத்திரம். ஓகே சிஸ்டர் எங்க இருக்கிறீங்களா? பிள்ளைகள் இந்த நிலைமையை அடையும் போது அந்த பிள்ளைங்க கவுன்சிலிங் எதிர்பார்ப்பாங்க, சப்போர்ட்டிங் எதிர்பார்ப்பாங்க. அந்த பிள்ளைங்க யாருக்கிட்ட பேசுறது, என்ன சொல்றது, அவங்களுக்கு வருகிற சில உபத்திரவங்கள், பாடுகள், சில விஷயங்கள், நல்லது கெட்டது யாருக்கிட்ட சொல்றதுன்னு தெரியாது. இந்த நேரத்துல ஒரு தகப்பனா தாயா இருந்து அவங்களுக்கு என்ன பண்ணணும்? அவங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகள் கொடுக்கணும், உதவிகளை செய்யணும். சில காரியங்கள் பிள்ளைகளுக்கு தெரியாது, சொல்லிக் கொடுக்கணும். எல்லாம் உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆகவே இந்த பிள்ளைகளுக்கு இந்த பிசிக்கல் அண்ட் எமோஷனலா சில சேஞ்சஸ் வரும்போது as a parents ஒரு பெற்றோர்களாய் நாம் அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும். சில விஷயங்களை கேட்கணும். என்னம்மா எப்படி இருக்கிற, ஏதாவது விஷயமா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த, எதனா என்ன சொன்னாங்களா? பிள்ளைங்க சில காரியங்களை மறைப்பாங்க. இந்த காலங்களில் இந்த காலகட்டங்களில் பிள்ளைங்க மறைப்பாங்க, சொல்றதுக்கு யோசிப்பாங்க. அம்மா கிட்ட சொன்னா அடிப்பாங்களோ, அப்பா கிட்ட சொன்னா திட்டுவாங்களோ, யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாது. ஆகவே இந்த காலகட்டங்களில ஒரு பெற்றோர்களாய் அந்த பிள்ளைகளுக்கு நாம் என்ன செய்யணும்? உதவி செய்ய வேண்டும். இன்னொரு வசனத்தை வாசிச்சு நம்ம முடிக்கலாம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம். இந்த வசனம் சொல்லாம முடிக்க முடியாது. ஐயா அதான் சொன்னாரு, வாசிக்கலாம். 12வது வசனம். உன்னை இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும். கவிமணி நீ என்ன பண்ண? வார்த்தையில, நடக்கையிலும். ஒண்ணு சொல்லுங்க, வார்த்தையில. எல்லாரும் சொல்லுங்க. ஆமா, வார்த்தை ரொம்ப கவனமா இருக்கணும். சரியா? குழந்தை பேசுற மாதிரி இனிமேல் என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. இப்ப நீ ஒரு அடுத்த கட்டத்திற்கு, வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கிற இந்த நேரத்தில் என்ன பண்ணும்? வார்த்தை ரொம்ப முக்கியம். இவ்வளவு நாளா நீ எதனா சொன்னாலும் பக்கத்து வீடு, அக்கத்து வீடு, சொந்த பந்தம் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? குழந்தைன்னு சொல்லி அமைதியா இருப்பாங்க. ஆனா இப்ப என்ன பேசுவாங்க? அந்த பொண்ணுக்கு எவ்வளவு திமிரு, அது என்ன பேச்சு பேசுது, எவ்வளவு வாய்ப்பு பாத்தியா, அடங்காதது அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க. அதனால என்ன பண்ண? வசனம் சொல்லுது வார்த்தையில. எல்லாரும் சொல்லுங்க, வார்த்தையில. ஆமா, வார்த்தை ரொம்ப முக்கியம். அதாவது நெல்ல கொட்டின ஆளலாம் புதுசா பாக்குறீங்க, தெரியாத மாதிரி. அதனால வார்த்தை ரொம்ப முக்கியம். வார்த்தைகள் தேவ பிள்ளைகள், கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும், பைபிள் எடுக்கிற பிள்ளைகளுக்கும் எடுக்காத பிள்ளைகளுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும். அவங்க பேசுறாங்க, நான் பேசுனேன், அவன் எப்படி என்ன பேசலாம்? என் வயசு தானே அவளுக்கு, அதனாலதான் நான் திட்டினேன், நான் அப்படி பண்ணேன், இப்படி எல்லாம் பேசக்கூடாது. தேவ பிள்ளைகள் என்ன பண்ணும்? வார்த்தையில கவனமா இருக்கணும். அடுத்தது நடக்கையிலும். நடக்கை, கேரக்டர், அவர் ஆக்டிவிட்டிஸ், நம்முடைய நடத்தை எப்படி இருக்கணும்? பிஹேவியர், இது என்ன பண்ணும்? மற்றவர்களுக்கு சாட்சியா இருக்கணும். எல்லா பிள்ளைங்க என்ன பண்ணுது? ஸ்கூல்ல முடிச்சுட்டு அப்படிக்கா ஏரிக்கா போயிட்டு அப்படி சுத்திட்டு அப்படி கடையெல்லாம் போயிட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணோம்? தேவ பிள்ளைகள், பைபிள் எடுக்கிற பிள்ளைங்க, சபைக்கு போற பிள்ளைங்க, ஸ்கூல் விட்டா எங்க இருக்கணும்? டியூஷன் படிக்கிறா? டியூஷன் இல்ல, நேரம் எங்க பண்ணோம்? ஆமா, இந்த பொண்ணு பாரு அங்க சுத்துது இங்க சுத்துதுன்னு யாரும் என்ன பண்ணக்கூடாது? கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. நம்முடைய பிள்ளைகள் நடக்கையில ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். வேதம் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது. தேவ பிள்ளைகள் இளமை குறித்து ஒருவனும் அசட்டை பண்ணக்கூடாது. உடைய வாலிப பிரியாயத்துல இதுவரைக்கும் அமைதியா இருந்தவங்களா இப்ப என்ன பண்ணுவாங்க? 2 கண்ணுல கேமரா வச்சு, லென்ஸ் வச்சு, நல்லா பெருசு பெருசா வச்சு, கவிமணி எங்க போகுது எங்க வருது அப்படி என்ன பண்ணுவாங்க? நோட்டம் விடுவாங்க. ஆகவே தேவ பிள்ளைகள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அடுத்தது அன்பிலும். எல்லாம் சொல்லுங்க, அன்பிலும். ஆமா, அன்பு முக்கியம். தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும். கிறிஸ்து என்னை நேசித்தார், தமக்காக எனக்காக அவர் ஜீவனை கொடுத்தார், சிலுவையில மரித்தார், 3ஆம் நாள்ல உயிரோடு எழுந்தார். அவர் அன்பு என்னை நெருக்கி ஏறுகிறபடினாலே நானும் மற்றவர்களை நேசிக்கிறேன். கிறிஸ்துவின் அன்பை என்ன பண்ண? வெளிப்படுத்த வேண்டும். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை எவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடிக்கு அவரை தந்தல் இவ்வளவாய் உலகத்தில் இயேசு கிறிஸ்து மனிதனை நேசித்தபடினாலே வானம் விட்டு பூமி வந்து தேவ பிள்ளைகளாகிய அவருடைய பிள்ளைகள் மாத்திரமல்ல, அவரை விசுவாசிக்கிற யாராயிருந்தாலும் இயேசு தெய்வம் என்று, இயேசு ரட்சகர் என்று, அவருடைய எளிய வாழ்க்கையின் ரட்சகர் இயேசு என்று சொல்லி யாராயிருந்தாலும், எந்த குலமாயிருந்தாலும், எந்த ஜாதியாயிருந்தாலும், எந்த கோத்திரமாயிருந்தாலும், அவரை நேசிக்கிற யாராயிருந்தாலும் அவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன், மரித்தார் ஒரு வாழ்க்கை, நித்திய ஜீவ வாழ்க்கை. இயேசுவை ஏன் நாங்கள் ஆராதிக்கிறோம் தெரியுமா? இயேசுவை ஏன் தொழுது கொள்கிறோம் தெரியுமா?
அவரை விசுவாசிக்கிறவர்கள், அவரை தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கைக்காக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் மரித்தாலும் இயேசுவோடு கூட நித்தியமாய் வாழும்படிக்கு அவர் ஜனங்கள் கெட்டு போக கூடாது. மனிதன் செய்கிற பாவத்திற்கு, மனிதன் செய்கிற அக்கிரமத்திற்கு, மனிதன் செய்கிற மீறுதலுக்கு அவன் தண்டனை அனுபவிக்க வேண்டும், அவன் நரகத்துக்கு செல்ல வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த பாவ ஆக்கிரியை, நரக ஆக்கிரியை மாற்றி தம்மோடு கூட காலம் காலமாய் அவர் வைத்துக் கொள்ளும்படிக்கு இந்த உலகத்துக்கு வந்து நாம் செய்த பாவத்தை, நாம் செய்த அக்கிரமத்தை அவர் மேல போட்டுக்கொண்டு நமக்கு வாழ்க்கை அளிக்கும்படிக்கு சிலுவையிலே மரித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதற்காக தான் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஆராதிக்கிறோம். அவருடைய அன்பை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். கிறிஸ்துவின் அன்பை, பிரமாணத்தை நாம் அறிவிக்க வேண்டும். உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசி என்று இயேசு சொன்னார். நாம நமக்கு என்ன விருப்பமோ அதை சாப்பிடுறோம். சில நேரத்துல பத்தியா பசி எடுத்தா மடமடமடமடன்னு எடுத்து என்ன பண்ணுவோம், உண்டான மொத்த சோரியம் ஆமா ஊத்தி குழம்பு மொத்தம் ஊத்தி இருக்கிற கறி பீஸ்லாம் எடுத்து போட்டு அடுத்த ஆளுங்க சாப்பிட்டாங்களா இல்லையான்னு பாக்குறது இல்லை. ஏன்னா என் வயிற்று பசி. யாருக்கு பசி? நமக்கு பசி வரும்போது தெரியுமா, எவனை பத்தியும் கவலைப்பட மாட்டோம். எவனை பத்தியும் போன வாரத்துல ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். நாங்க வந்து பாத்தீங்கன்னா மதியானமே சர்ச்சை முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சுட்டு யாரெல்லாம் வரலையோ அவங்கள போய் பாக்குறதுக்கு போனோம். அப்போ ஒரு கிராமத்துக்கு போகும்போது ஏற்கனவே சொல்லிட்டோம்மா நாங்கெல்லாம் வரோம், சாப்பாடுலாம் செஞ்சு யாருங்கெல்லாம் வரோம்னு சொன்னோம். ஆனா அந்த பொண்ணு என்ன பண்ணுது, பக்கத்து வீட்டுல போய் உட்காந்து கதை பேசிங்குது. யாரே சர்ச்சைக்கார பொண்ணு. நேரா போனேன், பசியா பசி. போனா என்ன பண்ண, ஐயோ வண்டிங்களா ஒன்னும் செய்யலையா அப்படின்ச்சு. ஒன்னும் செய்யவே இல்லையா, குண்டா நான் தந்து பார்த்தேன். நானே பார்த்தேன். இருக்கிற சோறுலாம் என்ன பண்ணிட்டேன், எடுத்து போட்டு மீன் குழம்பு செஞ்சிருந்தது. மீன் குழம்புலாம் எடுத்து போட்டுன்னு எல்லாம் விசுவாசினா என்ன ஆணு பாத்துருக்காங்க. பாஸ்டர் அப்படின்னாங்க. பாஸ்டாவது கிறிஸ்டாவது என்ன பண்ணணும்னு தெரியாது அப்படின்னா. என் வயிற்று வலி, என் பசி, அதனால என்ன பண்ணிட்டேன் எல்லாத்தையும். நமக்கு பசின்னு வரும்போது யாரை பத்தி என்ன பண்ணுது இல்ல. அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தேன். அப்புறம் விஷயம் பக்கத்து வீட்டுல இன்னொரு விசுவாசி இருக்கு. அது வந்து எறா குழம்பு வச்சிருந்துச்சு. ஆமா எறா குழம்பு. எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு எறா குழம்பு பக்கத்துல மறுபடியும் என்ன பண்ணுச்சு, இருக்கிற மீன் எல்லாம் போட்டு குழம்பு வச்சு, பாஸ்டர் நீ மட்டும் என்ன மட்டும் துண்டியனா, எனக்கு பசி எடுத்துச்சு, என் பசி ஆத்திட்டு பிறகு சோறு போட்டா இல்லையா. ஆமா பாஸ்டர். கவனிங்க, இந்த அன்பு சில வேளைகளில நம்ம விட்டு தனிந்து போகிறது. யாரை பார்த்து யாருமே நான் பார்க்கல. என்னது யாரையும் குழந்தைங்களாம் பசியா இருக்குது, அதை பத்தி கவலைப்படலையா. எருமை மாடு மாதிரி தின்ட்டு வந்து எப்படி பேசிக்கிறான் பாரு அப்படின்னு சில பேர்லாம் யோசிக்கிறீங்க. ஆனா உண்மை என்னவென்று சொன்னால் சில வேளைகளில் நமக்கான சுயத்தை தேடுகிறோம், மற்றவர்கள் குறித்து கவலைப்படுறது இல்ல. இன்றைக்கு நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க, ஆனால் நீங்க ஏற்றுக்கொண்ட இயேசுவை பக்கத்து வீட்டுக்கு சொல்றதுக்கு யோசிக்கிற. அவங்க சொன்னா என்ன நினைப்பாங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா புறஜாதி, அவங்க இந்துக்கள். நீங்க எங்க இருந்து வந்தீங்க, நீங்க எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க? நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள், ஆனால் மற்றவர்களுக்கு அறிவிக்கிறதுக்கு வெட்கப்படுறீங்க, யோசிக்கிறீங்க. ஏன் பாஸ்டர் அவங்க எதனா சொல்லுவாங்க, எதனா நினைப்பாங்க. நீங்க மட்டும் நல்லா இருக்கணும், நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், பைபிள் வாசிக்கணும், சபைக்கு போகணும், ஆண்டவரே கேட்கறதெல்லாம் வாங்கிக்கணும், வீட்டை கட்டிக்கணும், பிள்ளைங்க நல்லா படிக்க வைக்கணும், நீ மட்டும் பரலோகத்துக்கு போகணும். மத்தவங்க கிட்ட போனா அதை பத்தி நம்மளுக்கு கவலை இல்லை. ஆனா கவிமணி என்ன பண்ண தெரியுமா, ஸ்கூல் படிக்கும் போது உங்க சொந்த பந்தம் தெருவில் இருக்கிற எல்லாருக்கும் இயேசு நல்லவர்னு சொல்லணும். அல்லேலூயா. அடுத்து வாசிங்க. ஆவியிலும் என்ன சொல்லுங்க, ஆவியில பெறப்பட வேண்டும். தேவ பிள்ளைகள், கிறிஸ்துவ விசுவாசிகள் ஆவியில இருக்கணும். எல்லாரும் சொல்லுங்க ஆவியில. ஆமா, நல்ல அந்நிய பாஷையில பேசி ஆவியில நிரம்பி கர்த்தருடைய பிரசன்னத்துல நிரம்பி பிசாசு நம்ம தாக்காது. எனக்கு பில்லி சூனியம் பண்றாங்க, கிராமத்துக்கே வரக்கூடாதுன்னு பல முறை பண்றான். அந்த பில்லி சூனியம் வைக்கிறவன் சொல்றான், ஐயோ அந்த பாஸ்டுக்கு என்ன பண்ண முடியல, பில்லி சூனியம் வைக்க முடியல. ஏன் வைக்க முடியல? உனக்கு வந்துட்டு கை காலம் இழுத்துக்குது, தலை வலிக்குது, மண்டை வலிக்குது, அமாவாசை வாந்தி வருது. ஏன் தெரியுமா? ஆவில இல்ல. எல்லாரும் சொல்லுங்க. ஆமா, ஆவில இருக்குது. நமக்கு கடவுளுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப். இதுதான் ஆவி. அவருடைய ஆவி எனக்குள்ள வருகிறது. இந்த உலகத்தில் யாருக்குமே கிடைக்காத ஸ்லாக்கியம் நம்ம ஏசப்பா கிட்ட தான் இருக்குது. என்ன தெரியுமா? அந்த கடவுள் கோயில் இல்ல, என் உடம்பு கோயிலுக்குள்ள வராது. அல்லேலூயா. யாருக்கும் கிடைக்காத பாக்கியம். எல்லாரும் ஜனங்களா கோயில்ல தேடி போறாங்க சாமிய. ஆனால் நம்ம சாமி சொல்லுது, நீதான் கோயில், உனக்குள்ள நான் வரேன். ஹல்லேலூயா. நமக்குள்ள வர ஆயத்தமா இருக்கிறார். யாரெல்லாம் ஆண்டவரே எனக்குள்ள வாங்க, அவரை துதிக்கும் போது, ஜெபிக்கும் போது, ஆவியை நிரம்பும் போது பரிசுத்த ஆவியார் நமக்குள்ள வருகிறார், நமக்குள்ள கிரியை செய்கிறார். என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது சொல்லி கொடுக்கிறாரு. நம்ம வாழ்க்கையை பாதுகாக்கிறாரு. நமக்கு விரோதமாய் செயல்படுகிற எந்த சக்தி வந்தாலும் நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அதை தகர்த்து போடுகிறார். ஹல்லேலூயா. இதுதான் மற்ற கடவுளுக்கும் எங்க கடவுளுக்கு இருக்கிற வித்தியாசம். நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர், நம்மளுக்கு எதனா ஒரு பிரச்சனை ஆவியானவர் சொல்லுவாரு, போவாத, தொடாத,
பேசாத, அவங்க கிட்ட பண்ணாத. ஏன்னா நமக்குள்ள இருக்கிற கடவுள் ஜீவனோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். ஆகவே ஆவியில நடக்கணும். அந்நிய பாஷைகளிலே பேசி கர்த்தரை துதிக்கணும், மகிமையாய் கர்த்தரை துதிக்கணும். நான் கிறிஸ்துவன் பைபிளை தூக்கி வாரத்துக்கு ஒரு முறை சர்ச்சைக்கு போறதுனால நீ கிறிஸ்துவன் கிடையாது. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளிகையும் ஆண்டவரே என்று சொல்லி அவரை துதிக்கணும். வசனம் சொல்லுது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். ஆமென். ஆண்டவரை நினைத்துக் கொண்டே இருக்கணும், ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும், ஆவியில நிரம்பிட்டே இருக்கணும். இதுதான் மற்றவர்களுக்கு நமக்கு இருக்கிற வித்தியாசம். வாலிப பிள்ளைகள் ஆண்டவரை துதிக்கிறதுல இந்த உலகம் கெட்டு போய் கிடக்கிறது. கடைசி காலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. பெற்றோர்களுக்கு தங்க பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ண தெரியல. அப்பனை பார்த்து செருப்பால் அடிப்பந்து ஒரு சபை விசுவாசி பிள்ளை, சின்ன பிள்ளை, என்ன பண்ணுவேன்னு தெரியாத பாஸ்டர் அடிச்சு பார்த்தோம், வச்சு பார்த்தோம், எங்க கூட்டு போய் பார்த்தேன், இந்த பையன் சரியா படமாட்டான். அப்பங்காரன் என்ன பண்றான், அடிச்சு வயிற்றுலயே குத்தி ஆஸ்பத்திரி போய் பத்துறான். பாஸ்டர் என்னன்னு கேட்டா, பாஸ்டர் என் பையன் எங்க குத்திட்டான், வயிற்றுலயே குத்திட்டான், வலிக்குது பாஸ்டர், ஆஸ்பத்திரி நான் சேர்ந்து வச்சுக்கிறேன், வந்து ஜோமான்றான். பிள்ளைகளை வளர்க்க தெரியல. நாம் ஆவியில இருந்தோம் என்று சொன்னால் ஆவியானவர் நம்முடைய பிள்ளைகளை வழிநடத்துவார். கடவுளை நீங்க நோக்கி பாருங்க, கடவுளை துதிங்க, கடவுளை ஆராதிங்க. ஆவியானவர் நம்முடைய பிள்ளைகளை, நீங்க உங்க வார்த்தை வராது, கடவுள் நமக்குள்ள இருந்தாருன்னா கடவுளுடைய வார்த்தை தான் வெளியே வரும். நீங்க பிள்ளைகளை பார்த்து அமைதியார் அப்படின்னா உங்க வார்த்தை அல்ல, கடவுள் நமக்குள்ள இருக்கிறபடினால அந்த வார்த்தை கேட்கும் போது பிள்ளைகள் கீழ்ப்படியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கடைசியா விசுவாசத்துல என்ன சொல்லுங்க? விசுவாசத்துல, விசுவாசம் என்பது நம்பப்படுவது உறுதியும் காணப்படாத நிச்சயமா இருக்கிறது. கர்த்தரை குறித்த விசுவாசம், தேவனை குறித்த விசுவாசம், அவர் ரட்சகர் என்ற விசுவாசம், அவர் என்னோடு இருக்கிறார் என்ற விசுவாசம். நம்ம எங்க போனாலும், தனியா போனாலும், எந்த சுடுகாட்டுக்கு போனாலும் என்ன ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன்னா கடவுள் என் கூட இருக்கிறார். எந்த சூழலும் ஒரு விசுவாசம் இருக்கணும். தெய்வம் என்னோடு இருக்கிறார், அவருடைய கரம் என்னோடு இருக்கிறது, அவருடைய வார்த்தை என்னோடு இருக்கிறது, அவர் சத்தியம் என்னோடு இருக்கிறது, நான் அவருடைய பிள்ளை. இந்த விசுவாசம் என்னைக்குமே தளர்ந்து போக கூடாது. சில நேரத்தில் விசுவாசி பயப்படுறாங்க, பாஸ்டர் பயமா இருக்குது. ஏன்? வியாதி வருமோன்னு பயம், தோல்வி வருமோன்னு பயம், ஏதாவது நடந்துருமோன்னு பயம், வீட்டை குறிச்சு பயம். நான் சொல்றேன், இந்த பயத்துக்கு காரணம் நீங்கள் ஆண்டவரை இன்னும் அறியவில்லை, அவருடைய மகிமை அறியவில்லை. அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வரணும். இயேசு என்னோடு இருக்கிறார், அவருடைய கரம் என்னோடு இருக்கிறது, எப்போதும் என்னை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்க பிள்ளைங்க மேல தலை மேல கை வச்சு ஜெபம் எழுப்புங்க. ஆண்டவரே, இந்த பிள்ளையை நான் ஆசீர்வதிக்கிறேன், இந்த பிள்ளையோடு நீங்க இருக்கிறீங்க, போகும்போது வரும்போது நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க சொல்லி ஜெபம். உங்க விசுவாசம் கர்த்தர் மேல இன்னும் அதிகரிக்கலாம். அல்லேலூயா. கவிமணிக்கு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா விசுவாசத்தை குறித்து சொல்லி கொடுக்கணும். விசுவாசம் எப்படி வரும்? விசுவாசம் எப்படி வரும்? வசனம் சொல்லுது, விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும். வசனத்தை வாசிக்கணும். இன்னைக்கு வாசித்தியா வசனத்தை? இல்ல பத்தியா? இந்த மாதிரி இருந்தா என்ன பண்றது? வசனம் வாசிக்காம சோறு போடக்கூடாது. பேரண்ட்ஸ், தேவனுடைய பிள்ளைங்க வசனம் வாசிக்கலன்னா, ஒரு அதிகாரம் கூட வாசிக்கலன்னா காலையில சோறு போடாது. இப்ப மே மாசம் எல்லாம் லீவுல இருக்குதுங்க. என்ன பண்ணுங்க? சுத்தி இருக்குது, அப்படியே தெருவா சுத்தி ஐஸ்கிரீம் எல்லாத்தெல்லாம் தின்ட்டு அப்படியே வந்து திருப்பி வீட்டுல சோறு போடுது. யாருக்காவது ஒரு அக்கறை இருக்குதா? பிள்ளைங்க வசனம் வாசித்தாதான் வந்து சோறு போடுவோன்னு? அதெல்லாம் கிடையாது நம்மளுக்கு. ஐயோ என் குழந்தை பட்டினி இருந்தா இப்படியா, முதல்ல எடுத்து என்ன பண்ண கொட்டு. நான் உடனே ஒன்று சொல்றேன், சோறு போட்டு வளர்க்குறே இல்லையோ, கர்த்தருடைய வசனத்தை கொடுத்து வளர்க்கணும். அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும், அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கும், அவங்க சிறந்த தலைவர்களாக, கலெக்டர்களாக, டாக்டர்களாக, தேவ ஊழியக்காரர்களாக, அநேகருக்கு பயனுள்ள ஒரு தலைவர்களாக, தலைவிகளாக வருவாங்க. வசனத்தை குறிச்ச ஒரு விசுவாசம் அவங்களுக்கு வரணும். வசனம் இல்ல व्यसனமா போயிடும் வாழ்க்கை. தேவ பிள்ளைங்க, சிறு பிள்ளைங்க முக்கியமா இன்னைக்கு நம்மளுக்கு எல்லாம் வசனம் மனப்பாடம் பண்ண முடியல. ஏன்னா வயசாகி போச்சு, புத்தி வரல, ஞானம் இல்ல. சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு வசனம் வாசித்தாலும் அது மைண்ட்ல இருக்கும், ஞானம் இருக்கும். எனக்கு இப்ப படிக்கிற வசனம் எதுவுமே ஞாபகம் இல்ல. எல்லாமே என் வயசு 5 வயசு 6 வயசு 7 வயசு அன்னைக்கு படிச்ச வசனம் இன்னைக்கு நான் மனப்பாடமா சொல்லுவேன். இப்ப படிக்கிறது ஞாபகம் இல்ல. பிள்ளைங்களுக்கு இந்த காலத்துல நீங்க சொல்லிக் கொடுக்கறதுக்கு தவறிட்டீங்கன்னா, ஆண்டோடைய வார்த்தைய வசனத்தை நீங்க டீச் பண்ணுங்க, சொல்லிக் கொடுங்க, அவங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். கடைசியா கற்பிலம், எல்லாம் சொல்லுங்க. கற்பு. இந்த கற்பு என்பது சொல்லி என்ன சொன்னா, எல்லா கிராமத்து மக்கள் எல்லாருக்கும் தெரியும், கற்பா இருக்கணும். வரப்போற புருஷனுக்கு என்ன பண்ணணும்? தன்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கணும். மனைவிக்கு தன்னை கற்புள்ள ஒரு கணவனாய் மனைவியாய் ஒப்புக்க வேண்டும். நம்மை குறித்து யாரும் குற்றம் சொல்லாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளப்பட வேண்டும். ஒரு நாள் ஜெபிக்கிற, ஆண்டவரே, பிசாசுடைய கண்கள், மனுஷனுடைய கண்கள் என் மீது பட்டு என் வாழ்க்கையை நாசம் பண்ணி அது வாழ்க்கை முழுதும் குற்ற உணர்ச்சியாய் மாறி போகும். உன் கணவனுக்கு மனைவிக்கு உங்களை முழுசா கொடுக்கணும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறது, தெய்வம் எதிர்பார்க்கிறது.
ஒரு நல்ல ஒரு கணவனாக மனைவியாக வாழ வேண்டும் என்பது, ஒருவனுக்கு ஒருத்தி என்பது நம்முடைய தமிழர் கல்ச்சாரம், இந்திய கல்ச்சாரம். வேதம் அதுதான் சொல்லுது, ஒருவனுக்கு ஒருத்தி. பைபிள் அதான் சொல்லிக் கொடுது. அதை குறித்து ஞானம் உள்ளவர்களாக இருக்கணும். கற்புள்ள நடவடிக்கையை பார்த்து ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், தொடப்பட வேண்டும். வசனம் சொல்லுது, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நீ என்ன பண்ண, விசுவாசிகளுக்கு மாதிரியா இருக்கணும், மற்றவர்களுக்கு சாம்பிளா இருக்கணும். கவிமணி என்ன பண்ணோம், சர்ச்சைக்கு போகுது, எப்படி இது பத்தியா, என்ன வாய் பேசுது பத்தியா, எப்படி என்ன பண்ணக்கூடாது, யாரும் சொல்லக்கூடாது. அந்த பொண்ணு சபைக்கு போகுது, யாருக்கிட்டே பேசாது, ஒழுங்கா இருக்கும், நல்லா படிக்கும், ஞானமா இருக்கும், அவங்க அம்மாக்கு கீழ்ப்படியும் அப்படின்னு பேர் எடுக்கணும். சரியா? பாச்சாமலாம். ஹalleluya. ஹalleluya. தலைமை திருச்சபையிலிருந்து வந்திருக்கிற சகோதரிகளை முன்பதாக அழைக்கிறோம். தலைமை திருச்சபை சகோதரிகள் மாத்திரம். சிறு பிள்ளைகள்லாம் போயிடுங்க, சிறு பிள்ளைகள்லாம் போயிடுங்க. மைக் காணும்படியா கர்த்தர் கிருபை செய்தியே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து விலையேற பெற்ற ரத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இன்னைக்கு கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே ஏசப்பா, ஞானத்திலும் கீழ்ப்படிதிலும் ஆண்டவரே சோத்திரம், வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிற மகளா இந்த மகளை நீ மாற்றும்படியா நாங்க செபிக்கிறோம். தேவனுடைய கிருபை, தேவனுடைய மகிமை மகளை மூடிக்கொள்ளட்டும். எந்த வன்கண் ஆவி, போராம் ஆவி, எரிச்சல் ஆவிகளும், சத்துரு கிரிகளும், சாத்தானுடைய வல்லமைகளும் பிசாசான பிள்ளை மேல கை வைக்காதபடி கர்த்தர் நீ வேலி அடைப்பீராக. தேவ தூதர்களை கொண்டு காவல் வைக்கும்படியா செபிக்கிறோம். ஒரு தேவ பிரசன்ன மகளை மூடிக்கொள்ளட்டும், தேவ மகிமை மகளை மூடிக்கொள்ளட்டும், தேவ வல்லமை மகளை மூடிக்கொள்ளட்டும், தேவ அக்கினி மூடிக்கொள்ளட்டும். ஆண்டவரே அப்பா, எல்லா அசுத்தமான காரியங்களும் மகளை விட்டு வெளியேறட்டும். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் மகளோடு நீ இருக்கும்படியா செபிக்கிறோம். பெற்றெடுத்த தாயின் தகப்பனர் பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், என்ன புத்தி சொல்லணும், வசனத்துல வளர்க்கணும் என்று பரிசுத்த ஆவியானவர் நீ ஆலோசனை கொடுத்து ஆண்டவரே அதன்படி நடக்கிற பிள்ளைகளா நீ மாற்றும்படியா நாங்க செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, மனுஷன் அப்பத்தினாலும் அல்ல, தேவனுடைய நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால அநேக காரியம் பிழைப்பான் என்று சொன்னதுபடி ஆண்டவரே, அந்த வார்த்தையின்படி நடக்கிற மகளா நீ மாற்றும்படியா நாங்க செபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க அப்படியா செய்யற கிருபைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம் 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 தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆவியானவரே, அதிகமாய் நேசிக்கிறேன் அன்பின் பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நம்ம மாலை வேலைக்காக உமக்கு நன்றி ஆவியானவரே. அப்பா, இதோ இந்த மகளும் கரத்துல ஒப்பு கொடுக்கிற தகப்பனே, ஆவியானவரே உங்க தேவ பிரசன்ன இந்த மகளை மூடுற தகப்பனே, நல்ல ஞானத்திலே நல்ல அறிவிலோ ஆவியானவரே உண்மை பற்றி அப்பா சோதர தகப்பனே, ஆவியில வளர மகளை உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா, உங்க தேவக்கார மகளோடு கூட இருந்து பாதுகாத்து கொள்ளட்டும் தகப்பனே. அப்பா, கேட்ட வார்த்தையின் பிரகாரம் மகளை நடத்துங்க ஆவியானவரே. அப்பா சோதர தகப்பனே, ஆவியானவரே உங்க வார்த்தைக்கு கீழ்படுகிற பிள்ளையாய் நீங்க மாற்றுங்க தகப்பனே. அப்பா சோதர தகப்பனே, அநேக வாலிப பிள்ளைங்களுக்கு ஆவியானவரே மக ஒரு சாட்சியான கிராமத்துல அப்பா ஆவியானவர் இருக்க உதவி செய்யுங்க தகப்பனே. என் தேவ கருத்துல ஒப்பு கொடுக்கிற தாழ்த்துகிற இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். நன்றி சகோதரிகள், நன்றி. பாஸ்டர்ஸ்களை முன்பதாக அழைக்கிறோம். பாஸ்டர்ஸ் யாவரையும் முன்பதாக அழைக்கிறோம். யாவரும் இருக்கும் நிலையில் உட்காருங்க. பிள்ளைக்காக ஊழியக்காரர்கள் ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். குடும்ப ஆசீர்வாதத்திற்காக பாஸ் பர்னபாஸ் அவர்கள் ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். கண்களை மூடி ஒருமனப்படும். எங்கள் அன்பின் பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால செபிக்கிறோம் தகப்பனே. இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட அந்த சந்தி மாலை பொய்து வேளையிலே துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், வாழ்த்தையும் வணங்குகிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான குடும்பத்தை கத்தாவே நீர் தாமே ஆசீர்வதித்து உங்க குடும்பத்தில் அப்பம் திராசம் மிதங்கும்படியாக, எண்ணெயமா மிதங்கும்படியாக இயேசுவி நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே மிதங்கும்படியாக, அநேக குடும்பத்தில் ஆண்டவரே சோதரி சமாதானம் உண்டாகப்படும்படியாக ஜெபிக்கிறோம்.
ஏதாவது சொல்லி காத்துக்கொள்ளுங்க அப்பா. தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். மகாருக்கும் கிருபையின் நல்ல தெய்வமே நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மகளுடைய ஆண்டவரே இந்த மகளை தெய்வம் தாமே பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த வல்லமை உள்ள கரங்களால வேலடித்து ரத்த கோட்டைக்குள்ளாக மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. பிள்ளையை நடக்க வேண்டிய ஆண்டவர் வழியில நடக்கத்தக்க தெய்வம் தாமே நல்ல ஞானத்தின் கிருபையும் தேவ ஆண்டவரே பலனை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உமக்கென்று ஆண்டவரே புத்தியுள்ள ஆண்டவரே கண்ணியை போல ஆண்டவரே வளரத்தக்க தேவன் தாமே இந்த மகளை அப்படி விதமாக ஆசீர்வதித்து தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஈன்றெடுத்த ஆண்டவரே தாயார் தகப்பனாருக்காக செபிக்கிறோம். அவளை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இன்னுமாய் கத்திற்குள்ளாக ஆண்டவரே இன்னுமாய் அவர்கள் செழி துவங்கத்தக்க தேவன் தாமே இந்த குடும்பத்தை ஆண்டவரே இந்த வல்லம் பக்கத்தில் வல்லமையாக எடுத்து ஆசீர்வதித்து தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த வல்லமையில கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மரதேசுவை நாம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரிக்கிறப்பா கிருபை நிறைந்தவரே, மகளே அருமையான இந்த நல்ல நேரத்தில் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால இந்த மகளை நாங்கள் பிளஸ் பண்ணுகிறோம். இந்த மகளை ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்து தரும்படி செபிக்கிறேன். எல்லாவற்றிலும் ஆண்டவரை நீ கூட இருந்து ஆண்டவரை கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவரே உங்க எல்லாமே குறித்து ஒருவனும் அசட்டை பண்ணாதபடிக்கு ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்திலுக்கு ஆண்டவரை நீரை எல்லாவற்றையும் கற்புள்ள கன்னிகாய் வளர தேவன் உதவி செய்யும்படிக்காய் செபிக்கிறேன். சிசுமா ஆவியில வளர தேவன் உதவி செய்கிறாங்க. தேவன் நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. குடும்பத்தார் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனும் நல்ல பிதாவே. ஆமென். முடிவு ஜெபமாக முடிவு ஜெபமாக கிறிஸ்துவின் சர்வ வல்லமுள்ள கிறிஸ்துவ எங்கள் ஸ்தாபக தலைமை போதகரை அவர்கள் ஜெபிப்பார். கிருபை இந்த நல்ல ஆண்டவரே அருமையான பிள்ளைக்காய் ஜெபிக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே மகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே மற்றவர்களுக்கு இந்த பிள்ளை மாதிரியாக இருக்கும்படிக்கு இந்த மகளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த பிள்ளை மூலமாய் இந்த கிராமத்தில் அநேக மக்களை கர்த்தரில் கொண்டு வருவதற்காக ஸ்தோத்திரம். நாம மகிமைப்படட்டும். இவருடைய பெற்றெடுத்த தாய் தந்தை சொந்த பந்தங்கள் இந்த குழுக்கு வந்திருக்கிற அத்தனை ஊர் மக்களையும் நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். ஊழியரையும் அவருடைய குடும்பங்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். வந்த ஒவ்வொரு பாஸ்டருக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நன்றி பாஸ்டர்ஸ். ஆமென். அல்லேலூயா. நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் விசேஷமாய் பருவநிலை எடுத்திருந்ததான அருமையான பிள்ளை கவிமணியோடும் இயேசு கிறிஸ்துவின் வழிமட்டு இருப்பதாக. ஆமென் ஆமென். கடைசியாக ஸ்தல போதகர் பாஸ்டர் டேவிட் ராஜ் அவர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாத அடைக்கல் திருப்ப வெள்ளம் திருவாய்ப்பு வந்த சிஎஸ் சபை மக்களுக்காகவும் ஏசிஎம் சபை மக்களுக்காகவும் உறவினர்களுக்காகவும் இந்த கூடி வந்திருக்கிற யாவரும் சொந்த பந்தம் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால குடும்பத்தின் சார்பாக சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இதைத் தொடர்ந்து மகள் கவிமணிக்கு ஒரு முறையின்படி செய்கின்ற தாய் மாமன்களை அன்பாக அழைக்கிறோம். அவர்கள் முறைமைகளை நீங்கள் செய்யும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.